வணக்கம். நம்ம மேடைகளில் பேசுகிற போதோ அல்லது நண்பர்கள்ட்ட கலந்துரையாடல் செய்யும் போதோ யாருக்காவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிற போதோ திருக்குறளை மேற்கோள் காட்டுவோம். அப்போ சில பேர் ஆச்சரியப்படுவாங்க, இதெல்லாம் திருக்குறளில் இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் சில பேர் ஏங்க இதெல்லாம் எப்படிங்க திருக்குறளில் இருக்கும், அவர்னே எல்லாத்தையும் எழுதிவிட்டாரா அப்படின்லாம் கேட்பாங்க. இப்போ திருக்குறளில் எல்லாம் இருக்கா, எல்லா பொருளும் இதன்பால் உள அப்படின்னு திருக்குறளுக்கான அந்த பாயிரத்தில் சொல்கிற போது அதை பற்றி அந்த புகழ் பாடுகிற பாடலில் இதை பற்றிய செய்திகள்லாம் இருக்குது. இங்கே எல்லாம் இருக்குது. அணுவை துளைத்து எழுகடலை புகுத்தி குறுகத்தரித்த குறள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போவே அணுவை பழக்க முடியுங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குது. சரி, ஒரு திருக்குறளை நம்ம பெரும் பொருளாக சொல்கிறதுக்கு பதிலாக அதுக்கு பின்னணியில் ஒரு கதையாக சொல்லி சொன்னோம்னா நல்லாயிருக்கும். இது உண்மையிலேயே வரலாற்றில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் நான் சின்ன பிள்ளையில் படிச்சிருக்கிறேன். பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிழார். அதாவது சோழ நாட்டினுடைய முதல் மந்திரியாக இருந்தவர், தந்தையாரும் மந்திரியாக இருந்தவர். அந்த காலத்தில் அது பாரம்பரியமாக கொடுப்பாங்க. இப்போ அந்த குலோத்துங்க மன்னன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய அவைப்புலவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கான். இந்த உலகத்தில் நம்ம பெருசாக நினைக்கக்கூடிய சில பொருள் இருக்குது. உதாரணமாக கடல், மலை, இந்த உலகம், இந்த மூணையும் காட்டிலும் பெருசு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த காலத்தில் அடிக்கடி இந்த மாதிரி சந்தேகங்கள் வரும், கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. இப்படி கேட்ட உடனே எல்லாரும் கொஞ்சம் திகைச்சு போயிட்டாங்க. இதுக்கு நாளைக்குள்ளே விடை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான் அரசன். மந்திரி யாரும் உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா மன்னன் கேள்வி கேட்டு சொல்லாமல் இருக்கக்கூடாது. பதில் சொன்னால் பொருள் தருவாங்கிறது காட்டிலும் சொல்லாமல் இருந்தால் தண்டனையும் கொடுப்பான். சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை நமக்கெல்லாம் உயிரின் வாதை அப்படிம்பாரு பாரதிதாசன். அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா தலை வெட்டு அப்படிப்பான். தலை வெட்டுறதுங்கிறது அவனுக்கு அன்றாட பொழுதுபோக்கு மாதிரியா. இந்த மன்னன் அப்படி இல்லை, கேள்விதான் கேட்டான். இப்போ அவர் வீட்டுக்கு போன உடனே அவருடைய மகன் அப்பாவை பார்த்து, அப்பா ஏன்ப்பா வருத்தமாக இருக்கீங்கன்னு கேட்குறான். அந்த காலத்தில் அப்படிலாம் கேட்பாங்க. அப்பா வருத்தமாக இருந்தால் ஏன் வருத்தமாக இருக்கேன்னு கேட்கறது வழக்கம். உடனே அவர் சொன்னார், இப்படி 3 கேள்வி கேட்டார் மன்னர். இந்த 3 கேள்விக்கு விடை நாளைக்குள்ளே சொல்லணும், அதுக்கு தான் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த பையன் சொன்னார், இதுக்கு எதுக்குப்பா நீங்கள் வருத்தப்படுறீங்க, உங்களுக்கு தெரியாத பொருள் இல்லை, இது 3க்கும் விடை இருக்குது. அப்படியா, உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அப்படின்னா அவன் செய்ய, நீயே போய் நாளைக்கு அந்த சபையில் போய் சொல்லிட்டு வந்துடுற அப்படிங்கிறாரு. அந்த பையன் சரிங்கிறார். அதே போல் மறுநாள் சபை கூடியிருக்கு. பல பேர் அந்த பக்கம் தலை வச்சே படுக்கலை. ஏன்னா மன்னர் கேள்வி கேட்டால் என்ன செய்வார் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அமைச்சரையும் காணோம். மன்னனுக்கு சந்தேகம், என்ன அமைச்சர் மாதிரி லீவு போட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கப்ப இந்த பையன் வர்றார். என்ன நீ வர்ற அப்படின்னு கேட்குறாரு மன்னன். மாமன்னரே, நீங்கள் சில கேள்விகள் கேட்டீர்கள்னு சொன்னாங்க அப்பா. அது ரொம்ப சின்ன கேள்வியாக இருந்ததுனால அதுக்கு நான் பதில் சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் வந்துட்டேன். மன்னனுக்கு ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் ஆங்காரம். என்னடா நம்ம கேட்ட கேள்வியை சின்னதுங்கிறேன், அதுக்கு பதில் சொல்ல இவன் வர்ற அப்படின்னு. உனக்கு சொல்ல முடியுமான்? முடியும். எங்கே இருக்குது நான் இதுக்கான விடைகள் எங்கே படித்தாரு? எங்கேயும் படிக்க வேண்டாங்க, திருக்குறள்லேயே இருக்குது பாரசு. என்ன சொல்கிற? நீங்கள் முதல் கேள்வி என்ன கேட்டீங்க? கடல் பெரிது, அதை காட்டிலும் பெரியது என்ன தானே கேட்டீங்க. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது. பிரதி உபகாரத்தை எதிர்பாராமல் ஒருவர் உதவி செய்வாரே ஆனால் அது கடலை காட்டிலும் பெரியது. மன்னன் மகிழ்ந்துட்டான். அடுத்தது என்ன கேட்டீங்க? மலை. நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலை என்னும் மானப்பெரிது. என்ன பொருள்? எத்தனை துன்பங்கள் சோதனைகள் வருகிற போதும் கூட எப்படி புயல் காற்றால் கொடுமழையால் மாறாமல் மலை நிற்குமோ அதுபோல நிற்பவனுடைய அந்த பெருமை எப்படிப்பட்டது என்றால் மலையை காட்டிலும் பெரியது. மூணாவதா என்ன கேட்டீங்க? இந்த 2 இருக்கக்கூடிய கடலும் மலையும் இருக்கக்கூடிய இந்த பூமியை காட்டிலும் பெரியது என்னன்னு கேட்டீங்க. அதுக்கும் திருவள்ளுவர் சொல்றாரு, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மானப்பெரிதுங்கிறார். காலத்தினால் செய்த நன்றினா தெரியுங்களா? சரியான நேரத்தில் செய்யப்படுகிற உதவி. இன்னைக்கு நம்ம உதாரணம் சொல்கிறதா இருந்தால் குருதி கொடைன்னு சொல்கிறோம் இல்லையா, இரத்த தானம். இந்த இரத்த தானம் செய்து அதை சரியான நேரத்தில் உடலில் ஆக்சிடெண்ட் ஆகி
அந்த விபத்துக்கு ஆளான ஒருத்தருக்கு சரியான நேரத்தில் இந்த ரத்தம் கொடுத்து அவரை காப்பாற்றிட்டா அதுக்கு இணையான ஒன்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையா. அந்த பூமியவே கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாதான். இப்போ இதில் யோசிச்சு பாருங்க, ரத்தம் கொடுக்கணுங்கிற போது மட்டும் தள்ளி போட முடியுமா? வர்ற 7ஆம் தேதி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டால் அவர் அது வரைக்கும் இருக்கணும்ல. அப்போ சரியான நேரத்தில் செய்யப்படுகிற உதவிக்கு இந்த பூமியவே தந்தாலும் ஈடாகாது. எல்லாரும் கைதிட்டாங்க. மன்னன் அந்த குழந்தையை கட்டிப்பிடிச்சிட்டு உனக்கு வேண்டியது கையில் தருகிறேன்னு சொன்ன உடனே, இல்லை நம்ம திருவள்ளுவருக்கு தான் எல்லாம் சொல்லணும். அவர்தான் பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழார். அவரும் அந்த சோழ மன்னனுடைய அமைச்சராக இருந்தாருங்கிறத பார்க்குறோம். இது உண்மையா பொய்யா, அவர் சின்ன பிள்ளையா இருந்து வந்தாரா, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் கவலை இல்லைங்க. ஆனால் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அதிகாரங்களில் இருக்கக்கூடிய திருக்குறளை ஒன்றாக்கி அந்த ஒன்றான விஷயத்தின் மூலமாக ஒரு செய்தியை நாம் ஒருங்கிணைக்க முடியுமென்றால் திருக்குறளிலே எத்தனை அரிய செய்திகள் இருக்கின்றன என்பதை பாருங்கள். குறள் கூறும் நெறிகள் நீதிகள் காலத்தை கடந்து நிற்பவை. திருக்குறளை படிக்கிற போது படிச்சுட்டு ஒப்பிச்சுட்டு மறந்து போகிறது இல்லைங்க. அதை சிந்திச்சு பார்த்து செயல்பட்டோம்னா அதுதான் நமக்கு வாழ்க்கையில் பயன்படும். 2 அடி தான் திருக்குறள், நல்லா சொன்னால் 7 சீர் தான். ஆனால் அதுதான் வாழ்க்கையை சீர் செய்யும். அதை கிராம வழக்கத்தில் சொல்லுவாங்க, 2 அடி கொடுத்தா சரியாயிடுவான்னு. அந்த 2 அடி வேற ஒன்றும் இல்லைங்க, திருக்குறள் தான். எதையும் சரி செய்யலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன்.